847 இன்ட்டு 385 இன்ட்டு 675 இன்ட்டு 3025 சீக்வல் டு 3 பவர் a இன்ட்டு 5 பவர் b இன்ட்டு 7 பவர் c இன்ட்டு 11 பவர் d எனில் ab மைனஸ் cd சீக்வல் டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் 2022ல் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க 3, 5, 7, 11 இதெல்லாம் பிரைம் நம்பர். ஃபர்ஸ்ட் 847 சீக்வல் டு 7 இன்ட்டு 121 847. ஸோ இந்த 121ங்கிறத 7 இன்ட்டு 11 இன்ட்டு 11 ரைட் பண்ணலாம். ஸோ அடுத்தது 385. ஸோ 385ங்கிறது 5 இன்ட்டு 77 சீக்வல் டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு 11. ஸோ எல்லாமே பிரைம் நம்பராக மாற்றணும். ஓகேங்களா. அடுத்தது 675. 675ங்கிறது 3 இன்ட்டு 225. ஸோ அகைன் 3 இன்ட்டு 15 இன்ட்டு 15 225. ஸோ அகைன் பார்த்தோம்னா 3 இன்ட்டு 5 15. அகைன் 3 இன்ட்டு 5 15. ஸோ அடுத்தது 3025. 3025 சீக்வல் டு 25 இன்ட்டு 11 இன்ட்டு 11 3025. ஸோ 25 5 இன்ட்டு 5 இன்ட்டு 11 இன்ட்டு 11. ஸோ எல்லாமே பிரைம் நம்பராக மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்காங்க. இங்கே 3 இருக்கா? 3 இருக்குது. 3 எத்தனை இடத்துல இருக்குது? 1 2 இங்கே 3 இடத்துல இருக்குது. அப்போ 3 பவர் 3 இன்ட்டு அடுத்தது 5 இங்கே 1 இருக்குது. இங்கே 2 3 4 5 இடத்துல இருக்குது. அப்போ 5 பவர் 5 இன்ட்டு 7 எடுத்துக்காங்க. இங்கே 7 1 2 மொத்தமாக 2 இடத்துல இருக்குது. அப்போ 7 பவர் 2 இன்ட்டு அடுத்தது என்ன இருக்குது? 11 இருக்குது. 11 எடுத்துக்காங்க. 1 2 அடுத்தது 3 4 5 இடத்துல இருக்குது. 11 பார்த்தோம்னா 5 இடத்துல இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள் 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் பினா ஏங்கிறது இங்கே 3 பிங்கிறது இங்கே 5. அடுத்தது பாருங்கள் 7 பவரில் என்ன இருக்குது? 7 பவர் சின்னு இருக்குது. அப்போ 7 பவர் சி சீக்வல் டு 2ன்னு இருக்குது. அடுத்து 11 பவர் டின்னு இருக்குது. டிக்கு என்ன? இங்கே 11 பவர் டிக்கு 5. ஓகேங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க? ஏ இன்ட்டு பி. ஏங்கிறது 3 பிங்கிறது 5. அப்போ 3 இன்ட்டு 5 சீக்வல் டு 15. இது வந்து ஏ இன்ட்டு பி. அடுத்தது சி இன்ட்டு டி. சி இன்ட்டு டி சீக்வல் டு 2 இன்ட்டு 5 சீக்வல் டு 10. அப்போது ஏ மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு டி. ஸோ இங்கே 15 ஏ இன்ட்டு பி 15 மைனஸ் சி இன்ட்டு டி 10. 15ல் 10 போச்சுன்னா 5. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 463 ஒய் என்ற எண் மீதியின்றி 7ஆல் வகுப்படும் எனில் ஒய்யின் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த 463 ஒய்யை 7ஆல் வகுத்தா மீதி 0 வரும். ஸோ அந்த ஒய்க்கான பிளேஸில் ஒரு வேல்யூ போடணும். இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் தான் ஒரு வேல்யூ வரும். அது என்னென்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 7 42. அப்போ 4 3 ஒய். ஸோ அகைன் 6 7 42. அப்போது 1 இங்கே 0 ஒய். ஸோ இந்த பிளேஸில் இந்த ஆப்ஷனில் 4 வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ போட்டால் எக்ஸாக்டாக 7ஆல் டிவைட் ஆகணும். ஃபஸ்ட்டு 4 போடுங்க. 4 போட்டோமா 14ன்னு வரும். அப்போ 2 7 14 டிவைட் ஆகுது. அதேமாதிரி 1 போட்டால் டிவைட் ஆகாது. 3 போட்டாலும் டிவைட் ஆகாது. 2 போட்டாலும் டிவைட் ஆகுது. அப்போ 4 தான் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸ் பவர் 12 மைனஸ் 1ஐ எக்ஸ் பிளஸ் 1ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதியை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எக்ஸ் பவர் 12 மைனஸ் 1 எதால் வகுக்கிறாங்க? எக்ஸ் பிளஸ் 1ஆல் வகுக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் 1 கொஞ்சம்னா மைனஸ் 1 ஆகும். ஸோ எக்ஸுக்கான வேல்யூ -1 இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம். -1 பவர் 12 மைனஸ் 1. நெக்ஸ்ட் இங்கே -1 இருக்குது. பவரில் 12 அதாவது ஈவன் நம்பர் இருக்குது. எப்போவுமே மைனஸாக வேல்யூ வந்து அது பவரில் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1 பவர் என்ன வேல்யூ வந்தாலும் அது 1 தான். அப்போ +1 இங்கே -1. 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 19 பவர் 19 ப்ளஸ் 20ஐ 18ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதியை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ 19 பவர் 19 ப்ளஸ் 20 வகுத்தல் 18ஆல் வகுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 19 மட்டும் 18ஆல் வகுத்தா மீதி 1. ஸோ பவரில் என்ன இருக்குது? 19 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 20 18ஆல் வகுத்தோமா மீதி 2. நெக்ஸ்ட் 1க்கு பவரில் என்ன வேல்யூ இருந்தாலும் அது 1 தான். +2 2 ஆட் பண்ணும்போது 1 + 2 3 மீதி பார்த்தோம்னா 3. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 பவர் x இன்ட்டு 8 பவர் 1/5 ஈக்குவல் டு 2 பவர் 1/5 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 பவர் x இருக்குது இன்ட்டு 8 இருக்குது. 8ஐ 2 பவர் 3 நெட் பண்ணலாம். அப்போ 2 பவர் 3 / 5 ஈக்குவல் டு 2 பவர்
1/5. ஸோ அடிமானம் சேமாக இருக்குது. ஸோ அடுக்கு நம்ம கூட்டிக்கலாம். அப்போ x + 3/5 இங்கே 1/5. நெக்ஸ்ட்டு எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு 1/5 மைனஸ் இங்கே 3/5 ரெண்டுக்கும் காமனாக எல்சியம் எடுத்தால் 5 1 - 3 மேலே 1 - 3 -3ல் 1 போச்சுன்னா -2/5. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 5% 3% என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஸோ 5% 3%னா 5% அதில் 3% இன்ட்டு இங்கே எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. இந்த சதவீதத்துக்கு இந்த சதவீதம் அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 5 100 கேன்சல் பண்ணோமா 20 20 இன்ட்டு 3 = 60%. 5%ல் 3% என்பது 60%. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு எண்ணை 37 1/2% அதிகரித்தால் 33 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜில் இந்த மாடலில் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ் மட்டும் எடுங்க. இங்கே 37 1/2 இதை 2 × 37 74 + 1 75 வகுத்தல் 2. ஸோ பர்சன்டேஜுக்கு கீழே 100ன்னு போடுவோம். அப்போ 2 × 100 200. ஸோ இது அப்படியே 25ஆல் கேன்சல் பண்ணுமா 3/8. அவங்க என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் அந்த எண்ணை அதிகரிக்கிறாங்களா குறைக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இங்கே அதிகரிக்கிறாங்கன்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 + 3 11. இந்த 11க்கு தான் அதிகரிச்சா அவருக்கு கிடைக்குது 33 கிடைக்குது. ஸோ அந்த எண்ணுங்கிறது இதுதான் அந்த எண். அப்போ அந்த 8க்கு என்ன வரும், இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 33 × 8 வகுத்தல் இங்கே 11 வரும். ஸோ 33 11 கேன்சல் பண்ணால் 3 3 × 8 = 24. அந்த எண் பார்த்தோம்னா 24. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவரின் மாத வருமானம் 2/3% அதிகரித்தால் அவருக்கு ரூ. 72 அதிகமாக கிடைக்கிறது எனில் அவருடைய மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஒருவருடைய மாத வருமானம் அது என்னன்னு தெரியாது, நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு எவ்வளோ அதிகரிக்கிறாங்க 2/3%. அப்போ 2 × 3 6 6 + 2 8 வகுத்தல் 3. ஸோ இங்கே சதவீதத்துக்கு 100 போடுவோம். அப்போ 3 × 100 300. அதிகரித்தால் எவ்வளோ கிடைக்குது 72. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 8/300 இந்த பக்கம் வந்தால் 72 × 300 வகுத்தல் 8. 72 8ஆல் கேன்சல் பண்ணால் 9. எக்ஸ் = 9 × 300 2700. அவருடைய மாத வருமானம் 2700. அடுத்த சம் பார்க்கலாம். 232 3 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 32 இருக்குது. 32 அப்படிங்கிறது 2 4 5 = 32. அதாவது 2 × 2 × 2 × 2. ஸோ அதேமாரி இங்கே 3 power 5 = 3 × 3 × 3 × 3 × 3 = 243. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதேமாதிரி இந்த சம் பாருங்க 5 625 6 இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 4 17 7 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 17 இருக்குது. 4 ஸ்கொயர் பண்ணால் 16 + 1 = 17. ஸோ அதே டெக்னிக்கை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். இங்கே 7 இருக்குது. அப்போ 7 ஸ்கொயர் = 49 + 1 = 50. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா 50 வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதேமாதிரி இந்த சம் பாருங்க 328 6 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 42:20 64 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க 42 இருக்குது, இங்கே 20 இருக்குது. 20 2 டைம் பெருக்குனா 40 + 2, அதாவது 2 டைம் பெருக்கி +2 ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவை எந்த வேல்யூவை 2 டைம் பெருக்கி +2 ஆட் பண்ணால் 64 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 31 × 2 = 62 +2 ஆட் பண்ணால் 64 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதேமாதிரி இந்த சம் பாருங்க 74:38 98 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 7:329 இங்கே 9 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள் 7 இருக்குது, இங்கே 329 இருக்குது. வேல்யூ பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது. 1 கியூப் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா நியரஸ்ட்டாக பார்த்தோம்னா 7 கியூப் = 343. இங்கே என்ன இருக்குது 329. ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 14. 14மே பார்த்தீங்கன்னா 7க்கு ரிலேட்டட் தான் வருது. அப்படின்னா என்னன்னா 7 2 டைம் இருக்குன்னா = 14 வருது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க 7 கியூப் -2 × 7, அதாவது 7 கியூப் பண்ணி அதே 7 2ஆல் பெருக்கி மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே டெக்னிக்கை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். 9 கியூப் -2 × 9 9. ஸோ 9 கியூப் 729 -2 × 9 18. 729ல் 18 போயிடுச்சுன்னா 720.
11. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க 11 is to 1309 13 is to இந்த இடத்துல என்ன கேக்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங்ல அனாலஜில இருந்து ஒரு சில முக்கியமான क्वेश्चंस எல்லாம் பார்க்கலாம். இந்த மாடல் क्वेश्चंस எல்லாம் பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிருப்பாங்க, கியூப் பண்ணி மைனஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல கியூப் பண்ணி பிளஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல டிவைட் பண்ணிருப்பாங்க. சோ இதுக்கு எந்த ஃபார்முலாவும் தேவையில்ல, நமக்கு ஜஸ்ட் அந்த இடத்துல யோசிச்ச போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 21:3 இங்க 574 இந்த இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ இங்க 21 கொடுத்திருக்காங்க, இங்க 3 கொடுத்திருக்காங்க. சோ அது வகுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சோ கேன்சல் பண்ணோமா 7 டைம் வருது. சோ அதே மாதிரி இந்த 574 கொடுத்திருக்கிற ஏதாவது ஆப்ஷன்ல வகுத்து பாருங்க 7 வருதுன்னு பார்க்கலாம். சோ 23 வகுத்தா 7 வராது. அதே மாதிரி 82 வகுத்து பாருங்க, 82 வகுத்துமா கரெக்டா 7 டைம் வருது. சோ அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா 82 கொடுத்திருக்கு பாருங்க. இங்க 3 இருக்கு, இங்க 21 இருக்கு. 3 எத்தனை டைம் இருக்குன்னா 21 வரும், 7 டைம் இருக்குன்னா 21 வரும். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த வேல்யூவை 7 டைம் இருக்குன்னா 574 வரும்னு பார்க்கணும். ஸோ 23 இருக்கு, அதை வந்து 7 டைம் இருக்குன்னா 524 வராது. அடுத்தது 82 × 7 = 574 வருது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க 198:22 இங்கே 330 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. x plus 1/x = 3 then find x square plus 1/x² = என்ன கேக்குறாங்க. அதாவது இங்க x கொடுத்துட்டு இங்க பிளஸ் கொடுத்துட்டு இங்க x ஸ்கொயர் கேட்டாங்களா, இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். இங்க 3 இருக்கு, அப்ப 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு கேட்டாங்களா, மைனஸ் 2 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 2 = 7. 9 2 போச்சுன்னா 7. ஆன்சர் will be A 7. So அதே மாதிரி இந்த சம் பாருங்க x plus 1/x = √3 then find x square plus 1/x² என்னன்னு கேக்குறாங்க. சோ இதே மாதிரி தான் இங்க x கொடுத்துட்டு பிளஸ் கொடுத்துட்டு இங்க x ஸ்கொயர் கேட்டாங்களா, இங்க என்ன வேல்யூ இருக்குதோ அதை ஸ்கொயர் பண்ணனும். அப்ப √3 இருக்கு, √3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா -2. சோ இங்க இந்த √3 ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் அப்படியே போயிடும் ஸ்கொயருக்கு. அப்ப மீதி என்ன இருக்கும், 3 மட்டும் தான் இருக்கும். 3 - 2 = 1. ஆப்ஷன் டி இஸ் த correct answer. Root of 625 plus root of 625 divided by 100 plus root of 625 divided by 10,000 plus root of 625 divided by 10 lakh. இங்க 625 ரூட்ல எடுத்தோமா 25 பிளஸ் இங்க 625 இருக்கு, ரூட்ல எடுத்தோமா 25 வகுத்தல் 100 ரூட்ல வெளியே எடுத்தோமா 10 பிளஸ் இங்க 625 ரூட்ல எடுத்தோமா 25 10,000 ரூட்ல எடுத்தோமா 100 பிளஸ் இங்க 25. ஸோ இங்கே 10 lakh ரூட்ல எடுத்தோமா 1000. ஸோ நெக்ஸ்ட் 25 பிளஸ் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா 2.5 பிளஸ் இங்கே 0.25 பிளஸ் இங்கே 0.025 ஆட் பண்ணுமா 5 7 7.72 27.775. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4 divided by 4 divided by 4 divided by 4 = என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் கேட்டாங்களா, ஆக்சுவலாக இந்த ஒரு 4 மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இன்ட்டு போட்டு 1/4 அடுத்தது 1/4 1/4 இந்த மாதிரி எத்தனை டைம் போனாலும் அப்படியே 1 divided by அந்த வேல்யூ போட்டுக்கணும். ஸோ இங்கே ஒரு 4க்கு மட்டும் ஒரு 4 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 1 divided by 4 × 4 16. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க 2 divided by 2 divided by 2 divided by 2 = என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. x plus y divided by x minus y = 13/10 எனில் x divided by y என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 13 + 10 ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டரில் போட்டுக்கணும் 23. அடுத்தது இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 13ல் 10 போச்சுன்னா 3 அதை டினாமினேட்டரில் போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் will be 23 divided by 3. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க x plus y divided by x minus y = 7/3 எனில் x divided by y என்னன்னு கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 4³ - 0² plus 22 divided by 2 power square minus 8 plus 7 × 6 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் 2024 SSC CGL மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம டிஜிட்டல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். 4³ 64 வரும். ஸோ இதை ஆட் பண்ணால் 6 + 4 10 10ங்கிறது இந்த இடத்துல என்ன மீனிங்னா 1 மீனிங். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 0, அடுத்தது ப்ளஸ் இங்கே 22 2 கேன்சல் பண்ணால் 11 11 ஸ்கொயருங்கிறது 121 வரும். 121 இதை ஆட் பண்ணால் 4ன்னு வருது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல மைனஸ் இங்கே 8 ப்ளஸ் இங்கே 7 × 6 42 42ங்கிறது ஆட் பண்ணால் 6. ஸோ இங்கே 6. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 6 + 4 10 10 + 1 11 11 மைனஸ் இங்கே 8 இருக்குது, அப்போ 3.
ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 3 வரணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது 3 வருதுன்னு பாருங்க. ஸோ இங்கே 9 + 2 11, 11 + 2 13, 13ங்கிறது 1 3, இதை ஆட் பண்ணும்போது 4 வருது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பாருங்க, 9 + 1 10, 10 + 2 12. ஸோ 12 ஆட் பண்ணும்போது 3 வருது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, நம்ம இதையும் கூட செக் பண்ணி பார்க்கலாம். 4 + 2 + 2 8 வருது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அதே மாதிரி 8 போது இதை ஆட் பண்ணும்போது 11 வருது. 11ங்கிறது 2ன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி பின்னத்தில் ஸ்கொயர் வேல்யூ வந்தால் எப்படி குயிக்காக ஸ்கொயர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்கே 2 1/2 ஸ்கொயர் இருக்கு. ஸோ 2க்கு அடுத்த நம்பர் 3. அப்போ 2 × 3 6. அடுத்தது இதை அப்படி ஸ்கொயர் பண்ணால் 1/2 ஸ்கொயர் 4. ஸோ அதே மாதிரி இங்கே 3 இருக்கு. 3 1/2 ஸ்கொயர் இருக்கு. 3க்கு அடுத்த நம்பர் 4. 3 12. அடுத்தது 1 ஸ்கொயர் 1/2 ஸ்கொயர் 4. ஸோ அதே மாதிரி 5 1/2 ஸ்கொயர். ஸோ 5க்கு அடுத்த நம்பர் 6. அப்போ 5 30. இங்கே 1/4. ஸோ அதே மாதிரி இதுக்கு என்ன வரும்னு சால்வ் பண்ணியிருக்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. √1³ + 2³ + 3³ என்ன கேட்குறாங்க. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள வேல்யூ கொடுத்துட்டு ஆர்டராக கொடுத்துட்டு பவரில் கியூப் கொடுத்தாங்களா, இது அப்படியே 1 + 2 + 3 ஆட் பண்ணால் 3 + 3 6. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, √1³ + 2³ + 3³ + 4³ இதை ஆட் பண்ணால் 10 வருது. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, √1³ + 2³ + 3³ + 4³ + 5³. ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் ஆட் பண்ணால் 5 + 5 10, 10 + 5 15. இந்த இடத்துல 15 வரும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, √1³ + 2³ + 3³ + 4³ + 5³ + 6³ இதுக்கு என்ன வரும்னு இது சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:5. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 5:6 எனில் ஏயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ மற்றும் பியுடைய வயதுகளின் விகிதம் பார்த்தோம்னா 4:5. 5 வருடங்களுக்கு பிறகு, அப்போ இவருக்கும் 5 வருஷம் ஆகும், இவருக்கும் 5 வருஷம் ஆகும். 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 5:6. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இங்கேயும் டிஃபரன்ஸ் 1 வருது, அதே மாதிரி இங்கேயும் டிஃபரன்ஸ் 1 வருது. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் சேமாக வந்துச்சுன்னா, ஸோ இந்த 1க்கு தான் இந்த 5. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, ஏயின் தற்போதைய வயதுன்னு கேட்குறாங்க. ஸோ தற்போதைய வயதுடைய ரேஷியோ பார்த்தோம்னா 4. அப்போ 4 × 1க்கு 5னா 4 × 5 20. ஏவுடைய தற்போதைய வயது 20. ஒருவேளை பியுடைய தற்போதைய வயது கேட்டாங்களா, பியுடைய ரேஷியோ பார்த்தோம்னா 5. 5 × 5 20. இது வந்து பியுடைய தற்போதைய வயது. ஏ, பி மற்றும் சி ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 22:20:9. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 27:25:14 எனில் பியின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. அதாவது ஏ, பி, சி 3 பேர் இருக்காங்க. ஏவுடைய தற்போதைய வயதோட ரேஷியோ பார்த்தோம்னா 22, பியுடைய ரேஷியோ 20, சியோடைய ரேஷியோ 9. 10 வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய வயதுகளின் விகிதம் பார்த்தோம்னா 27, 25, 14. ஸோ இந்த மாடலில் சம் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்க, இங்கே 5. ஸோ இங்கேயும் டிஃப்ரென்ஸ் 5, இங்கேயும் டிஃப்ரென்ஸ் 5. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா காமனாக வருது. ஸோ இந்த 5க்கு தான் இந்த 10 ஆண்டுக்கு பிறகுங்கிறது இந்த 5 டிஃப்ரென்ஸ் 5க்கு தான் 10. அப்போ 1க்கு அப்படியே கேன்சல் பண்ணோமா 2, 1க்கு 2. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, பியின் தற்போதைய வயதுன்னு கேட்குறாங்க. ஸோ பியுடைய தற்போதைய வயதோட ரேஷியோ பார்த்தோம்னா 20. 1க்கு 2னா 20 × 2 40. அப்போ பியுடைய தற்போதைய வயது 40. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை சியோடைய தற்போதைய வயது கேட்டாங்களா, சிக்கு பார்த்தோம்னா ரேஷியோ 9. 9 × இங்கே 2 18. ஏவுடைய வயது தற்போதைய வயது கேட்டாங்களா, இங்கே 22. அப்போ 22 × 2 44. The product of two numbers is 1472 and their HCF is 8. Find their least common multiple. Least common multiple னா LCM. LCM and HCFல இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, இதுக்கு ஃபார்முலா x × y = LCM × HCF. ஸோ இங்கே ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க 1472. ஸோ அந்த நம்பர்ஸோட இந்த 2 நம்பர்ஸோடைய பெருக்கள் தான் இது. 1472 LCM × இங்கே HCF 8 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 8 நம்ம கொண்டு வந்தோமா 1472/8 LCM. ஸோ 1472 8ஆல் கேன்சல் பண்ணுமா, 1 8 8 64, 4 32. ஸோ LCM = 184. ஆப்ஷன் D is the correct answer. Find the value of x. 3√343 power 3 into 3√3√216 power 3 = x.
ஸோ ஃபஸ்ட்டு 343 343ங்கிறது 7 கியூப் 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 343. அதேமாரி இந்த 216ங்கிறது 6 கியூப், அதாவது 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. ஸோ அப்போ இந்த 343 7 பவர் 3ன்னு ரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே இங்கே ஒரு 3 இருக்குது, அப்போ பெருக்கல் 3 இன்ட்டு இங்கே 3 ரூட்னுக்குது. இதுக்கு என்ன மீனிங்னா 1/3 மீனிங். அப்போ இன்ட்டு 1/3. ஸோ அகைன் இங்கேயும் ஒரு 3 ரூட் இருக்குது, அப்போ அதுக்கும் 1/3 தான் மீனிங். பெருக்கல் அதேமாரி இங்கே 6 கியூப் இன்ட்டு இங்கே ஒரு 3 இருக்குது இன்ட்டு இந்த 3 ரூட்டுக்கு 1/3, அகைன் 3 ரூட்டுக்கு 1/3. ஸோ இங்கே டிவைடில் இருக்குது 2 3, அதேமாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கேயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 6 7 இன்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தோம்னா 7 இன்ட்டு 6 7 இன்ட்டு 6 = 42. ஸோ ஆன்சர் வில் பி எக்ஸோட வேல்யூ என்னன்னா 42.